குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன். எவ்வளவு நிர்வாகிகள் இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது ஆண்டு விழா கூட்டம் என்பது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் இடத்துல திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தமிழக வெற்றி கழகத்தினரின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்சியின் தலைமையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த பணிகளை பொறுத்தமட்டில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பு மற்றும் பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் மட்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது அந்த வகையில விடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் பலரும் இந்த பகுதியில் கூடுவார்கள் என்பதால் முன்னேற்பாடாக இந்த பாஸ் என்பது வழங்கப்படுகிறது. இவர்கள் மட்டும் அரங்கிற்குள் நுழையக்கூடிய வகையில பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி சரியாக காலை 10 மணி அளவுல இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் முன்னதாக பொதுக்குழு கூட்டமும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பொதுக்குழுவை சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இதன் பிறகாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது முழுமை பெறாத ஒரு சூழலில் பொதுக்குழு கூட்டத்தை தவிர்த்துவிட்டு ஆண்டு விழா கூட்டமாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை நடத்த தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முறையாக பாஸ் வழங்கிய கட்சியினுடைய தலைமைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பாஸ் வழங்கக்கூடிய பணிகள் என்பது படுஜோராக நடந்து வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.